Hi friends, இன்னைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ரவுண்ட் கோகனட் கிரேவி செய்ய போறோம். ஓகே, இப்போ கொஞ்சோண்டு கடுகு போட்டுக்குங்க, கொஞ்சம் கடுகு. அதுக்கப்புறம் நான் வந்து 2 வெங்காயம் எடுத்து நல்லா நறுக்கியிருக்கேன், நல்ல பெரிய வெங்காயம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன போட போறோம் பார்த்தீங்களா, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம பட்டை மிளகா போட போகிறோம். பட்டை மிளகா பார்த்தீங்கன்னா நான் என் கைக்கு ஒரு கை எடுத்து நல்லா வெட்டிட்டேன், விதையெல்லாம் வெட்டிக்கிட்டேன். ஓகே, பட்டை மிளகா போட்டுட்டு வெங்காயம் பட்டை மிளகா வதங்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு அரைச்சிது கொஞ்சம் சின்ன பவுலில் எடுத்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப செய்யலை ஃப்ரெண்ட்ஸ், டிக்டாக்காக கொஞ்சமாக செய்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மிளகா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு அரைச்சது திக்காக அரைச்சிக்கோங்க. அரைச்சி நல்லா திக்காக அரைச்சி ஊற்றி நல்லா கிண்டுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி பார்த்தீங்கன்னா 2 தக்காளி பழம் சின்னதாக எடுத்துருக்கேன். 2 சின்ன தக்காளி பழம் எடுத்து நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த கரண்டியில் அரை கரண்டி சிறுஞ்சீரகத்தூள், அரை கரண்டி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரை கரண்டி பெரிய ஜீரகத்தூள். ஓகே, ஆனால் மல்லித்தூள் மட்டும் நான் ஒரு கரண்டி போடுறேன், ஏன்னா அது ரொம்ப ருசியாக இருக்கும். மல்லித்தூள் எப்பவுமே நீங்கள் சமையலில் கூட சேர்த்துக்குங்க, அது ரொம்ப ருசி, உடம்புக்கு ரொம்ப நல்லது. அப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் ரொம்ப தேவையில்லை, ஏன்னா நான் கொஞ்சோடு கூட தான் போட்டிருக்கேன். இதில் ஒரு அரை கரண்டி எடுத்துக்கோங்க போதும். சின்ன கரண்டியில் ஒரு அரை கரண்டி மஞ்சத்தூள் போட்டுட்டு நீங்கள் நல்லா கிளறுங்க. ஓகே ஃப்ரெண்ட், பாருங்கள், இந்த எண்ணெயிலேயே நம்ம தூளை வதக்கிட்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ என்னென்னா இந்த கப்பில் அரை கப் தண்ணி ஊற்றிக்குங்க. இந்த கப்பில் அரை கப் தண்ணி ஊற்றி நீங்கள் நல்லா வதக்குங்க. இது அந்த மிளகு தூள், மல்லித்தூள், சிறுஞ்சீரகத்தூள் எல்லாமே வந்து நல்லா வாசனை வரணும். ஓகே ஃப்ரெண்ட், நம்ம பார்த்தீங்கன்னா அரை கிலோ ஊடான நல்லா இந்த மாதிரி ஆஞ்சி தலையெல்லாம் எடுத்துட்டு வால் மட்டும் கொஞ்சோண்டு வச்சுட்டு போடுறோம். போட்டு இந்த சாந்தோட நல்லா வதக்கி எடுங்க. ஊடான போட்டுட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த கரண்டியில் 3/4 கரண்டி இல்லைன்னா அரை கரண்டி உப்பு மத போட்டுங்க. ஏன்னா அரை கிலோ ஊடான் தான் ஃப்ரெண்ட் நம்ம செய்கிறோம். ரொம்ப போட்டிங்கன்னா உப்பாயிரும். உங்களுக்கு பத்தலைன்னா அப்புறம் டேஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த கரண்டியில் அரை கரண்டி உப்பு. அதுக்கப்புறம் என் கைக்கு வந்து இந்த மாதிரி உங்களுக்கு அளவு எனக்கு சொல்ல தெரியல, இந்த மாதிரி ஒரு சின்ன கை அளவு தேங்காய் பூ எடுத்து நல்லா அரைச்சிருக்கேன், நல்லா அரைச்சி ஊற்றிருக்கேன். நல்லா திக்காக அரைச்சிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா திக்காக அரைச்சிக்கோங்க. ஸோ இந்த குழம்பு உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ருசியாக இருக்கும். சும்மா ஒரு கீ ரைஸ் இல்லைன்னா புதினா ரைஸ் இல்லைன்னா ஜீரா ரைஸ் அந்த மாதிரி நீங்கள் சமைச்சிட்டு இந்த ஊடான வச்சு நீங்கள் சாப்பிட்லாம். ஓகே ஃப்ரெண்ட், நம்ம இறக்க போகிறோம். பாருங்கள், இந்த கருப்பில் போட்டு கடைசியாக போடுங்க, நல்லா வாசனையாக இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப ருசியாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்டைலில் கூட நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப ருசியாக இருக்கும். இங்கே பாருங்கள். நன்றி. ரெஸ்டாரண்ட் ராஜேஷ். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.